மன்ற அன்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பக்தி மன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்று ஸ்ரீ சுந்தர சாய்பாபா கோவில் புதுக்கோட்டை வரலாறு பற்றி பார்ப்போம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. புதுக்கோட்டை மண்ணில் அமைதியும் ஆன்மீகமும் நிறைந்த ஆலயமாக விளங்குவது ஸ்ரீ சுந்தர சாய்பாபா கோவில். இந்த கோவில் மனிதரிடையே அன்பு, சமத்துவம், சேவை என்ற சாய்பாபாவின் உபதேசங்களை பரப்பும் புனித தலமாக அறியப்படுகிறது. சீரடி சாய்பாபாவின் அருளாசியால் புதுக்கோட்டை பக்தர்களின் பேராதரவுடன் இந்த கோவில் கட்டப்பட்டது. சப்கா மாலிக் ஏக், அனைவருக்கும் ஒரே இறைவன் என்ற உயரிய தத்துவமே இந்த ஆலயத்தின் அடையாளமாக விளங்குகிறது. கோவிலின் மூலவராக அருள்பாலிக்கும் ஸ்ரீ சாய் பாபா அமைதியான முகபாவனையுடன் பக்தர்களின் துன்பங்களை நீக்கும் கருணை வடிவமாக காட்சி தருகிறார். இங்கு தினமும் நடைபெறும் பூஜைகள், ஆரத்திகள் மனம் அமைதியடை செய்து வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்டுகின்றன. குறிப்பாக குருவார வழிபாடு, குரு பௌர்ணமி, ராமநவமி, சாய்பாபா சமாதி தினம் போன்ற நாட்களில் ஏராளமான பக்தர்கள் கூடுகின்றனர். அன்னதானம், சேவை பணிகள் மூலம் சேவையே சாதனை என்ற சாய்பாபாவின் வழி பின்பற்றப்படுகிறது. புதுக்கோட்டையில் உள்ள இந்த ஸ்ரீ சுந்தர சாய்பாபா கோவில் மன அமைதி, நம்பிக்கை, பக்தி தேடும் அனைவருக்கும் ஒரு ஆன்மீக ஒளிவிளக்காக திகழ்கிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். உன்னை கேட்டு பார் நீ யார் என்று, அந்த உண்மை அறிவாயோ நீ எவரென்று. அவனை கேட்டு பார் நீ யார் என்று, அவன்தான் அறிவானே நீ எவனென்று. கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமா? காமம் புகுந்து கலங்கிய மனதை துடைத்திட வேண்டாமாம். கள்ளம் நிறைந்த உள்ளம் தன்னை கழுவிட வேண்டாமாம். காமம் புகுந்து கலக்கிய மனதை துடைத்திட வேண்டாமாம். நீ ஒரு முறை சொல்லிப்பார் ஓம் சாயி, உயர் நலங்களை சேர்த்திடுமே ஓம் சாயி. உன்னை கேட்டு பார் நீ யார் என்று, அந்த உண்மை அறிவாயோ நீ எவரென்று. அவனை கேட்டு பார் நீ யார் என்று, அவன்தான் அறிவானே நீ எவனென்று. உலவி வந்த இடத்தையெல்லாம் உறவோர் தொழுகின்றார். உலவி வந்த இடத்தையெல்லாம் உறவோர் தொழுகின்றார். விளங்குகின்ற திருத்தலத்தை கை கூவித்தே வணங்குகிறார். கை கூப்பி நின்றால் கண்ணீர் வரும். பாபாவின் தோற்றம் கண்ணில் வரும். நின்றாலும் நடந்தாலும் நினைத்திடு அவன் நாமம். அதைவிட ஓர் துணையும் உண்டோ? இருக்கின்ற வரையில் இனி ஒரு பயமில்லை. உன்னை கேட்டு